Hello students, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நோடைய எகனாமிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நேஷனல் இன்கம். ஸோ இதுல ஒரு சின்ன அட்வான்டேஜா நம்ம என்ன பண்றோம், ஷார்ட்கட் மெத்தட்ல புக் பேக் கொஸ்டின்ஸை தரவு பண்றதுக்காக இந்த வீடியோ செஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஒரு ஸ்லைடா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் வித் குயிக் ஷார்ட்கட் ஃபார்ம்ல தரவு பண்ண போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் நம்பர் 2 நேஷனல் இன்கம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய சாப்டர் நேமுக்காக இந்த ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வித் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர்னாவே அங்க என்ன, ஏதோ ஒரு காரணி ப்ரொடக்ஷனுக்காக வருது. அப்போ இதுல வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் இட்? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணாங்க, நேஷனல் இன்கம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் இட். அப்போ இதுல நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்றத பிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பிரைமரினா முதன்மையான. பிரைமரி செக்டார் அமங் த ஃபோர் விச் செக்டார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கிறான். agriculture is the primary sector. Next, third one. National income is measured by மொத்தம் வந்து நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட். அது மாதிரி இங்க எத்தனை மெத்தட்ல நம்ம இங்க கால்குலேட் பண்றோம்? இட் இஸ் கால்குலேட்டட் அண்டர் 3 மெத்தட். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்கம் மெத்தட் இஸ் மெஷர்ட். இன்கம் அப்படின்னால அங்க என்ன ஆச்சு? இன்கம்னா வருமானம். அப்போ வருமானம்ன்றது வருமானம் தான். இன்கம் மெத்தட் இஸ் மெஷர்ட் பை சம்மிங். சம்மிங்னா ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ண போறோம்? இன்கம் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இன்கம் மெத்தட் இஸ் மெஷர்ட் பை சம்மிங் அப் ஆல் இன்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The largest figure among the four, which is the largest? GNP is the largest. Yeah, the largest. It include expenditure. It includes expenditure. Okay, that is why it is a largest figure. GNP na gross national product. Okay, NFIA. GNP equal to ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம். C plus I plus G plus X minus M plus NFIA plus இதுதான் என்ன பண்ணோம்னா இந்த NFIன்றதா R minus P, amount paid and amount received. இதுதான் நம்ம அந்த ஃபார்முலா. இதுல லார்ஜ் இட் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப என்ன ஆயிடும்? டெப்ரிசியேஷன் ஒண்ணு இதுல ஆட் ஆயிடும். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாவே செலவு. செலவுன்றது எதுக்கு? ஒரு இடம் வாங்குறேன், அதுல நான் வீடு கட்டுறேன். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐ நீட் டு அந்த எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் எனக்கு என்ன மாறுது? பட் அவுட் ஆஃப் பேக்கெட் இட் பிகம் அ கன்ஸ்ட்ரக்ஷன். ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமா இன் ஃபியூச்சர் த வேல்யூ வில் பி இன்க்ரீஸ். அட் த சேம் டைம் த வெரி நெக்ஸ்ட் இயர் ஆர் கன்சிக்யூட்டிவ் மந்த் ஐ வில் கெட் அ ரிட்டர்ன் ஃப்ரம் இட். டெர்ஷரினா சர்வீஸ். இது ஈஸியா எழுதுறீங்க, உங்களுக்கே தெரியும். டெர்ஷரி செக்டார் மீன்ஸ் சர்வீஸ் செக்டார். நெக்ஸ்ட், நேஷனல் இன்கம் இஸ் அ மெஷர். இது எதனுடைய மெஷர்? இங்க நேஷனல் இன்கம் மெஷர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேக்குறான். சோ பெர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் ஒன்ஸ் இயர். எகனாமிக் இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Per capita income obtained, அதாவது PCI ஃபார்முலா கேக்குறான். PCI equal to national income by population of a country. So population of the country, option B is the correct answer. as per textbook. இது எல்லாமே புக்ல இருக்கிறதா நம்ம இந்த ஸ்லைடா ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? then GNP equal to அந்த ஃபார்முலாவை கேக்குறாங்க. இதுல என்ன வரும்? GDP plus வரும். நம்ம ஃபார்முலா எழுதணும்ல ப்ரீவியஸ் சைடுல. நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதான் NFIA. ப்ரீவியஸா ஃபார்முலா எழுதிருக்கோம் இல்லையா, அதுதான் கேக்குறாங்க. சோ வாட் இஸ் தட்? இந்த ஃபில்லப்ஸ்ல நம்ம என்ன ஃபில்அப் பண்ணோம்? GDP-யை ஃபில்அப் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். NNP ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இதனுடைய ஃபுல் ஃபார்ம் கேக்குறாங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம போர்டு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா வரும். 1 or 2. dash is deducted from gross value to get the net value. depreciation, அதாவது தேய்மானம். deducted அப்படின்னாவே அங்க டக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? we can
பிக் த ஆன்சர். டிப்ரிசியேஷன் மற்றது எல்லாமே ஆட் பண்றது, எக்ஸ்பெண்டிச்சர், வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ், அதாவது டோட்டல் வேல்யூ, அவுட்புட், இது எல்லாமே என்ன டைப்? ஆடிங். இது ஒண்ணு மட்டும்தான் மைனஸ். ஸோ டிப்ரிசியேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் த ஃபினான்சியல். இது ரொம்ப ஃபெமிலியரான ஆன்சர். ஏப்ரல் 1 to March 31. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் ஃபெமிலியர் ஆன்சர் இது. தென் த நெக்ஸ்ட் ஒன், when net factor income from abroad is deducted from NNP. அப்ப இதுல என்ன வரணும்? domestic product வரணும். NNP equal to NDP minus depreciation. again ஃபார்முலா தான் கேக்குறாங்க நமக்கு. இந்த லெசன்ல நீங்க ஒரு பியூட்டியை கவனிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நோ எக்கனாமிக்ஸ் நேம், மோஸ்ட்லி ஃபார்முலா இருக்கும். அண்ட் தென் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் அந்த பினான்சியல் இயர்னுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட் கேட்டிருப்பாங்க. மற்றது எல்லாமே இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஃபார்முலா ஓரியன்டாவே இருக்கும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன் நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட், த வேல்யூ ஆஃப் என்என்பி அட் ப்ரொடக்ஷன் காஸ்ட். இதுல ஒண்ணு வரணும் ஃபேக்டர் காஸ்ட். ப்ரொடக்ஷன் என்ன மீனிங்? ஃபேக்டர், காரணம். நெக்ஸ்ட் ஒன், த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டோட ஆவரேஜ் சராசரி அப்படின்னா அது எதை மென்ஷன் பண்ணுது? PCI. PCI னா per capita income. ஆப்ஷன் B is the answer. அவங்க கேக்குறது ஆவரேஜ் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. PCI, per capita income. Next one, the value of national income adjusted for inflation. It is a int. So inflation வரும்போது இது ரெஃபர் பண்ணுது real national income. நேஷனல் இன்கம் எதை பேஸ் பண்ணது? இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட். எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ண போறோம்? நேஷனல் இன்கம்காக. என்ன டைப் ஆஃப் நேஷனல் இன்கம்? ரியல் நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் அ ஃப்ளோ கான்செப்ட். ஃப்ளோனால என்ன? இன்கம் தான், மந்த்லி இன்கம். இப்போ நான் லீவ் எடுக்காம வரேன், ஐ கெட் ஃபுல் சேலரி. சப்போஸ் ஐ எம் டூயிங் சம் ஓடி அடிஷனல், லீவ் எடுக்கிறேன், மைனஸ் ஆகும். அப்போ ஃப்ளோன்னு மூவ் ஆயிட்டே இருக்கும். there will be some fluctuations, ups and downs இருந்துட்டே இருக்கும். அதான் மந்த்லி இன்கம். நெக்ஸ்ட் ஒன், PQLI, பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். இது எதை பத்தினது? கம்ப்ளீட்டா வெல்ஃபேரை பத்தினது. எக்கனாமிக் வெல்ஃபேர், நம்மளோட நலனை பத்தி மட்டும் பேசுற விஷயம். அதான் PQLI. then the final question, the largest proportion of national income. பெரிய லெவல்ல இந்தியா, இது இங்க மென்ஷன் பண்ணிருக்கு அபவுட் இந்தியா. இந்தியாவில் நம்ம எதை நம்பி இருக்கோம்னா ஃப்ரம் த பிரைவேட் செக்டார். லார்ஜஸ்ட் இன்கம் அதுதான் நமக்கு ப்ரொபோர்ஷன். த லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் ஃப்ரம் பிரைவேட் செக்டார். ஓகே, ஸோ இந்த ஒரு 21 மார்க்ஸ் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 2. இதை நீங்க அப்பப்போ என்ன பண்ணலாம்? ரீகால் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ரிப்பீட்டடா அந்த ஹிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்பிட்வீன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் மைண்ட்ல அப்பப்போ ரிப்பீட் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. ஷியோர் வில் கெட் மினிமம் இந்த லெசன்ல இருந்து ஒரு 2 1 மார்க் போர்டு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டா எல்லாராலையுமே பார்ட் ஏல 20 out of 20 வாங்க முடியும். இந்த வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.